Hello aspirants, welcome to Guidely's GOAT Bank Exam Tamil. இன்னைக்கு நம்ம 28 செப்டம்பர் 2024 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓட PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃப்ரீ PDF தான். மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கான்செப்ஷனான ஐடியாஸ் வந்து நம்ம சேனல் நம்ம அதிகமாக போட்டுட்டு இருக்கோம், எஸ்பெஷலாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஸோ அதனால் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் டு த நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவோட ஜிடிபியை என்னவா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க? 7%. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25க்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் நியூஸ் தான். சரி, எதனால இந்த ஒரு ரிவிஷன் இருக்கு, க்ரோத் ஃபோர்காஸ்ட் வந்து 7% பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கீ டிரைவர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ளூடட் என்னன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சருமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்தியாவோட ஜிடிபி 7%ல க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் இதை சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஸோ FY24ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் எக்கனாமி க்ரூ அட் அன் இம்ப்ரெசிவ் 8.2% இந்த ப்ரீவியஸ் ஃபிஸ்கல் இயர். ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 8.2% தான், பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7% தான். அப்போ போன வருஷத்தோட கம்மி தான், பட் இருந்தாலும் அந்த க்ரோத் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக ஆர்பிஐயுமே பார்த்தீங்கன்னா 7.2 தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் அந்த 7.2 அப்படி தான் இருக்கும். லேட்டர் அது அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஸோ ஏடிபி இப்போதைக்கு இதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடிபிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அப்டேட்டட் ஜிடிபியை படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதம் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, அடுத்த மாதம் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அப்டேட்டட் ஜிடிபி படிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த ஆர்பிஐ ப்ரெடிக்ட் பண்ணுற ஜிடிபியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 7.2%. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாமா? கவர்மெண்ட் பாரோவிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ FY25ஓட செகண்ட் ஹாஃப், அதை H2ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்ல கவர்மெண்ட் வந்து எப்படி பாரோவிங், ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் பாரோவிங்னா எப்படி பண்ணுவாங்க? ஒன்று வந்து என்ன சொல்லலாம்னா, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பேங்க்ல வந்து பாரோ பண்ணலாம், இல்லைன்னா இந்த பாண்ட் மாதிரி கொடுத்து அதில் வந்து மணியை வந்து என்ன பண்ணலாம், ஸோ ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கவர்மெண்ட் பாரோவிங் பண்ணுவாங்க. இதில் பாதி, அதாவது ரெண்டாவது பாதி வருஷத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டு செகண்ட் ஹாஃப்ல கவர்மெண்டோட பாரோவிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான நியூஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கூட கன்சல்டேஷன் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஆஃப் FY24, ஸோ FY25ல ஒரு செகண்ட் ஹாஃப் என்னது, ஃபர்ஸ்ட் 6 மாதம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் H1, செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் டு மார்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா H2. ஸோ இதில் எவ்வளோ பாரோ பண்ண போகிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 14.01 lakh crore வந்து என்ன பண்ண போகிறாங்க, பாரோ பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ H2 வந்து கிராஸ் மார்க்கெட் பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா 14.10 lakh crore. ஸோ இதில் 6.6 lakh crore வந்து என்ன பண்ணுவாங்களாம், H2ல ரைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, டோட்டலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் பாரோவிங், ஸோ டோட்டல் பாரோவிங்ஸ் இன் FY25 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14.01 lakh crore. இதில் H2, ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் FY25ல வந்து பார்த்தீங்கன்னா 6.61 lakh crore வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் கிராஸ் வந்து 14.01, அதில் 6.61 lakh crore இது பண்ண போகிறாங்க. சரி, இது எப்படி பண்ண போகிறாங்கன்னா, சாவரின் கிரீன் பாண்ட்ஸில் பண்ண போகிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சிம்பிளாக படிக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல 6.61 lakh crore ரைஸ் பண்ண போறாங்க த்ரூ இந்த சாவரின் கிரீன் பாண்ட்ஸ், இல்ல வேற எந்த பாண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இதுல வந்து 6.61 lakh crore ரைஸ் பண்ண போறாங்க. டோட்டல் கிராஸ் மார்க்கெட் பாரோவிங் ஃபார் ஃபினான்ஷியல் 25 என்னது 14.01 lakh crore. பட் ஆக்சுவலா பட்ஜெட்டை நமக்கு எவ்வளோ அந்த இது தேவைப்படுது அப்படின்னா 16 lakh crore கிட்ட நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இந்த இதில் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கு, கவர்மெண்ட்டுக்கு தேவையாங்கிற விஷயம் வந்து 16 lakh crore தேவைப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து வெளியில ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாரோவிங் சொல்றாங்க, இவ்வளோ பாரோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுதான் இதோட நியூஸ். நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா? இதில் பாருங்க, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அது சப்போஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து சில ஒரு டெம்பரரி மிஸ்மேட்ச் இந்த அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்னு தருவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு வாங்குறாங்க, பணம் வந்து வெளியில ரைஸ் பண்றாங்க, இல்லை அவங்களுக்கு சில பணம் பற்றாக்குறை, சின்ன அளவில் பற்றாக்குறை, இல்லை மிஸ்மேட்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மிஸ்மேட்சஸை ஈடு கட்டுறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
H2 ஆஃப் FY25க்கு எவ்வளோ கவர்மெண்ட் ஆர்பிஐ அலோகேட் பண்ணியிருக்காங்க 50,000 crore. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதே நியூஸ் திரும்ப இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகுது நம்மளோட ஸ்லைட்லேயே. ஸோ அதை நம்ம இன்னுமே பார்த்தீங்கன்னா டீப்பாக பார்க்கலாம். ஸோ வேசன் மீன்ஸ் அட்வான்சஸ் எவ்வளோ ஆர்பிஐ ஒதுக்கியிருக்காங்க ஃபார் ஃபினான்ஷியல் 25 H2 50,000 crore. தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், ஆக்சிஸ் பேங்க்கும் மாஸ்டர் கார்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு. சரிங்களா? அந்த கிரெடிட் கார்டு பேர் வந்து மைபிஸ். என்னது? ஆக்சிஸ் பேங்க் அண்ட் மாஸ்டர் கார்டு ஸ்மால் பிஸ்னஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு கோ பிராண்டட் வந்து கொலாபரேட் பண்ணி கிரெடிட் பண்ணியிருக்காங்க, அது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா மைபிஸ். ஓகேங்களா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ இது எதுக்காகனா பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு டிசைன்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சோல் ப்ரொபீஷியரிஸ் ஆஃப் அண்ட் சோல் ப்ரொபீட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ பேயூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இதில் ஃபர்ஸ்ட் எவர் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் சொல்யூஷன் ஃபார் கார்டு பேமெண்ட்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அதாவது இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓடிபி, அப்புறம் வந்து ஓடிபி தாண்டி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பயோமெட்ரிக், ஸோ தம்பு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் நம்ம எப்படின்னா பேமெண்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு போடுவோம், இல்லைன்னா பேட்டர்ன் போடுவோம், இல்லைன்னா வந்து ஓடிபி என்டர் பண்ணுவோம். ஸோ அதுவுமே ரிஸ்க்காக இருக்கும் போது பயோமெட்ரிக் நம்ம அப்பயே நம்மளோட ஃபோன் வந்து அந்த பயோமெட்ரிக் இது இருக்குது அப்படின்னா அதில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக யார் பண்ணியிருக்காங்கன்னா பேயூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னது? பேயூ ஒன் ஆஃப் த லீடிங் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் சொல்யூஷன் ஃபார் கார்டு பேமெண்ட்ஸ். அது பேர் என்னது? ஃபிளாஷ் பே. சரிங்களா? ஸோ பேயூ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட இது பேர் என்னது? ஃபிளாஷ் பே. சரிங்களா? ஸோ மேபி நீங்கள் பேயூ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிளாஷ் பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களோட தம்பை வச்சு நீங்கள் ஆத்தென்டிகேஷன் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டிவல் 2024 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிள் நியூஸ், பேயூ என்ன பண்ணியிருக்காங்க, பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் சொல்யூஷன் எதுக்காகனா கார்டு பேமெண்ட்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட இது புதுசாக இப்போ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க நேம்டு ஃபிளாஷ் பே. நெக்ஸ்ட், ஸோ இந்தியாஸ் நெட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எஃப்டிஐ உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்குள்ள வர பணம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5.5 பில்லியனாக உயர்ந்திருக்குது ஃப்ரம் 3.8 பில்லியன் US$. சரிங்களா? ஸோ 3.8லேருந்து 5.5 பில்லியனா உயர்ந்திருக்கு. இது இந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24 கிடையாது, ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட நெட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வரப்பணம் ஃபார் த பீரியட் ஆஃப் ஏப்ரல் டு ஜூலை, ஸோ 4 மாசம் ஃபினான்ஷியல் இயர் 25ஓட ஃபர்ஸ்ட் 4 மாசத்துல 5.5 பில்லியன் இருந்திருக்கு கம்பேர்டு டு 3.8 பில்லியன் இயர் அகோ. ஓ சாரி கைஸ், இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்ட் தான். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். இது வந்து 3.8 பில்லியன் இன் FY24. நல்லா கவனிங்க, FY24ஓட ஃபர்ஸ்ட் 4 months. சரிங்களா? இதுல வந்து 3.8 பில்லியன் US$ இருந்துச்சு. பட் FY25ஓட ஃபர்ஸ்ட் 4 monthsல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னவா உயர்ந்திருக்கு, 5.5 பில்லியன் US$ உயர்ந்திருக்கு. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் நியூஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா வந்து எவ்வளோ இப்போ வந்திருக்குன்னா 5.8 பில்லியன். ஸோ இது வந்து போன வருஷம் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது அது 3.8 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா விச் க்ரூ 23.6% க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் மேஜர் சோர்ஸ் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு மேஜரான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட், அப்புறம் மொரீஷியஸ், நெதர்லாண்ட்ஸ், US, பெல்ஜியம் அண்ட் ஜப்பான். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ த இன்க்ரீஸ் வாஸ் டியூ டு improvement in the gross inward FDI which grew by 23.6% on year to 27.7 billion during the 4 months of FY25. so இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட், HDFC Life forms a tri-party partnership with Metropolis and Call Health. இது ரொம்ப சிம்பிள் நியூஸ். இப்போ நீங்க HDFC லைஃப் இன்சூரன்ஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவன் என்ன பெனிஃபிட் கொடுக்குறான்னா, நீங்க என்ன பண்ணலாம், மெட்ரோபோலிஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க செக்அப் பண்ணிக்கலாம், இல்ல இந்த கால் ஹெல்த் கிட்ட உங்களோட இந்த செக்அப்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் அக்ரிமெண்ட் பண்றாங்க. இப்போ நீங்க HDFC லைஃப்ல போட்டீங்கன்னா நீங்க இவங்கிட்ட மட்டும்தான், அந்த மெட்ரோபோலிஸ் கிட்ட மட்டும் தான் போய் நீங்க செக்அப் அதெல்லாம் பண்ணிக்க முடியும். அதுல இருந்து நீங்க அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேற எதில் பண்ண முடியாது. அவன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அவனுக்குள்ள பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லீடிங் இன்சூரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க வந்து மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் கூடயும் கால் ஹெல்த் கூடயும் ஒரு கொலாபரேஷன் போட்டிருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் செக்டர்ல. கைஸ் ஒரே நிமிஷம், ஸோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். எஸ், ரெக்கார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட நியூஸ். என்னது, ஹெச்டிஎஃப்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரைபார்டைட் பார்ட்னர்ஷிப் வித் மெட்ரோபோலிஸ் அண்ட் கால் ஹெல்த். எதுக்காகனா இந்த இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து இவங்க கிட்ட அந்த செக்அப் அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஸோ மஹிந்திரா ஃபினான்ஸ் கொலாபரேட்ஸ் வித் யூக்ரோ கேபிட்டல் டு ஆஃபர் அஃபோர்டபுள் லோன்ஸ் டு எம்எஸ்எம்இ. இது ரொம்ப சிம்பிளான நியூஸ். மஹிந்திரா ஃபினான்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா யூக்ரோ கேபிட்டல் கூட சேர்ந்திருக்காங்க. எதுக்காகனா இந்த எம்எஸ்எம்இஸ்க்கு அஃபோர்டபுளான லோன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா, சிம்பிள் நியூஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் நியூஸ் தான். ஓகே, எம்எஸ்எம்இக்கு பண்றதுக்காக. ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா மஹேந்திரா ஃபினான்ஸும் யூக்ரோ கேபிட்டலும் யாருக்கு பணம் தர்றதுக்காக இந்த கோ ஆரிஜினேஷன் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுக்காகனா அஃபோர்டபுள் லோன்ஸ் டு எம்எஸ்எம்இஸ். ஏன்னா இந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்ற ரீசனை இப்போ எக்ஸாம்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா 3 அட்வான்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், இதை நம்ம நேற்று நியூஸ்லுமே பார்த்தோம். ஸோ அகைன் இப்போ பார்க்குறோம். ஸோ என்னன்னா 3 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அது என்னன்னா பரம் ருத்ரா. சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பரம் ருத்ரா. ஸோ எங்கன்னா பூனேல ஒன்று, டெல்லியில ஒன்று. ஸோ பூனேல ஒன்று, டெல்லியில ஒன்று, கல்கட்டால ஒன்று, 3 இது பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா இதோட கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 130 கோடி செலவுல பூனேல ஒன்று, டெல்லியில ஒன்று, கல்கட்டால ஒன்று. சரிங்களா, பரம் ருத்ரா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சிம்பிள் நியூஸ் தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த என்னென்ன ஃபீல்டில் இது ஒர்க் ஆகுதுன்னா ஹெல்த் கேர், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், மெட்டீரியல் சயின்ஸ், அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜி. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆக போகுது. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா. ஸோ அதே மாதிரி ஆர்கா அண்ட் ஆர்னிகா. ஸோ இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் ஃபார் வெதர் ரிசர்ச்சுமே இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று நியூஸ்மே நான் இதை சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட். ஸோ கவர்மெண்ட் டு லான்ச் டிஜிட்டல் போர்ட்டல் ஃபார் அன்கிளைம்டு ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் பை 2025. ஸோ இந்த அன்கிளைம்டு ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் எங்க இருக்கும்? இப்போ சப்போஸ் இன்வெஸ்டார்ஸ் இருக்காங்க. சரிங்களா, அந்த இன்வெஸ்டார்ஸ் வந்து நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் வரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் அவங்களோட அந்த டிமேட் அக்கௌண்ட்டா சம்திங். ஸோ அதுலேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுத்துக்காம இருந்திருப்பாங்க அந்த ஷேர்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட் எல்லாத்தையும் எடுத்துக்காம இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகி எந்த அக்கௌண்ட்டுக்கு போகும்னா இன்வெஸ்டார் எஜுகேஷன் அண்ட் இன்னொரு அக்கௌண்ட், அந்த ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அந்த பணம். ஸோ இதெல்லாம் அன்கிளைம்டாவே இருக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு புதுசா ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் இது பண்ணி அந்த அன்கிளைம்டு ஷேர்ஸ் அண்ட் அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸை வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம், அவங்களே எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இன்னும் ஷேர்ஸ் அவங்க வந்து அன்கிளைம்டா இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து நாம வந்து இப்போ அன்கிளைம்டா நம்ம டெபாசிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து டெஃப் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், ஆர்பிஐ ஆயிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த இன்வெஸ்டார் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த இன்வெஸ்டார் எஜுகேஷன் IEPFA அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போயிடும். சரிங்களா, ஸோ என்னன்னு பார்க்கலாம். The unclaimed shares and dividends, the government developed an integrated digital portal. ஓகேங்களா, ஸோ இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் போர்ட்டல் ஒன்று பண்றாங்களா. எதுக்காகனா அது வந்து 2025 இருந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். அதில் என்ன பண்ணிக்கலாம், the initiative aims to simplify searching for and claiming lost shares, improving efficiency and accessibility for rightful claimants. ஸோ இப்போ என்னோட ஷேர்ஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் வந்து நான் அது தேடணும், எங்கே என்னோட ஷேருக்கு எந்த கம்பெனியில் நான் வந்து ஷேர் நான் எனக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்றத நான் சர்ச் பண்ணி அதை நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே அது எங்கே போயிடும், இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி, இந்த இதுக்கு தான் அந்த அன்கிளைம்டு இதெல்லாம் போயிடும். ஸோ அங்கேருந்து நாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.1 பில்லியன் அன்கிளைம்டு ஷேர்ஸ் இருக்குதான். ஓகேங்களா, இது வந்து ஷேர்ஸ்னா ஒரு ஷேர், 2 ஷேர், 3 ஷேர் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 1.1 பில்லியன் அன்கிளைம்டு ஷேர்ஸ் இருக்குது. அதோட மொத்த வேல்யூ என்னது, 1 lakh crore. சரிங்களா, ஸோ அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிவிடெண்ட்ஸ் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் லைக் ப்ராஃபிட் மாதிரி. ஸோ இது டிவிடெண்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5700 crore இருக்கு. இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், இதை பார்த்துக்கோங்க. 1.1 பில்லியன் அன்கிளைம்டு ஷேர்ஸ் இருக்குது, வேலிடேட் 1 lakh crore. அன்கிளைம் டிவிடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5700 crore இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த சர்ச் அண்ட் கிளைமிங் ஆஃப் லாஸ்ட் ஷேர்ஸ்க்கான ஒரு டிஜிட்டல் போர்ட்டல், இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் போர்ட்டலை ரெடி பண்றாங்க. இட் வில் பி ஆபரேஷனல் பை early 2025. இது கூட கேட்பாங்க, early 2025 இது கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட். ஸோ லான்ச் ஆஃப் இந்தியா ஸ்பெசிபிக் ஃபேஷன் இனிஷியேட்டிவ் பரிதி 24x25 அண்ட் விஷன் நெக்ஸ்ட்.
ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது முக்கியமாக மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், ஸோ இவங்க ஸ்ரீ கிரிராஜ் சிங் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 3 விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பரிதி 2024 ஃபேஷன் புக் ட்ரெண்ட். ஸோ இந்தியா வந்து எப்பயுமே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் கூடிய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் கார்மெண்ட்ஸை வந்து புதுசாக இனோவேட்டிவ் பண்ணுவாங்க. பட் இப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு நாம் அதை ஃபாலோ பண்ணோம், இந்தியாவே ஒரு ஃபேஷன் ட்ரெண்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் புக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னது, பரிதி 24x25. இன்னொன்று என்னன்னா விஷன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பைலிங்குவல் வெப் போர்ட்டல். ஸோ அந்த போர்ட்டலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏஐ டாக்ஸானமி இ புக் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ விஷன் நெக்ஸ்டோட ரோல் என்னன்னா, என்ஹான்ஸ் விசிபிலிட்டி ஆஃப் இந்தியன் ஃபேஷன் வொக்காபுலரி அண்ட் ஐடென்டிட்டி. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான டெக்னிக்ஸை வந்து நம்ம பண்ணாம நம்மளோட விஷயங்களை வந்து நம்மளோட டெக்னிக்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தான் இந்த விஷன் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு இது. ஸோ ரெடியூஸ் த ரிலையன்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரெண்ட் ஏஜென்சிஸ் பை ப்ரொவைடிங் யூனிக் இன்சைட்ஸ் இன்டு லோக்கல் ஃபேஷன் கன்சியூமர்ஸ். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 3 விஷயம் தான். ஒன்று விஷன் நெக்ஸ்ட், இன்னொன்று வந்து பரிதி 24x25. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பரிதி 24x25 ஃபேஷன் ட்ரெண்ட் புக், அப்புறம் ஏஐ டாக்ஸானமி இ புக். ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன், இந்த இதில் ஃபேஷன், இந்த டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். எஸ், மற்றதெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ இந்த விஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இது பண்ணப்பட்டதுன்னா, was established in response to a need identified at the Global Textile Summit 2017. 2017 வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் டெக்ஸ்டைல் சம்மிட் ஒன்று நடந்துச்சு. ஸோ அது வந்து எதுக்காகனா இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் ட்ரெண்ட் இன்சைட்ஸை இது பண்ணுறதுக்காக நடந்துச்சு. அதோட ஒரு தாக்கம், அதோட ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இந்த விஷன் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒன்று இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ கவர்மெண்ட் பாரோவிங் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் FY25 எவ்வளோ பாரோ பண்ண போகிறாங்க, 6.61 lakh crore. ஸோ டோட்டல் பாரோவிங் என்னது, 14.01 lakh crore. சரிங்களா? இது கிராஸ் மார்க்கெட் பாரோவிங். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 6.61 lakh crore என்ன பண்ண போறாங்க, ஃபினான்ஷியல் இயர் 25ஓட செகண்ட் ஹாஃப்ல பாரோ பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த நியூஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கைஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுல சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் மட்டுமே 20,000 crore பண்ண போறாங்க. ஸோ இது தேவையில்ல உங்களுக்கு, வீக்லி ஆக்ஷன் இதெல்லாம் தேவையில்ல, பட் ஜஸ்ட் இந்த டேட்டாவை மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விசிட் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் நியூஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19th ஜாயிண்ட் மினிஸ்ட்ரியல் கமிஷன் மீட்டிங் நடக்குது. எதுக்காகனா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப்பு, அவங்களோட பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பற்றிலாம் பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா என்ன இவங்க 2 பேரும், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா, 2 பேருமே டார்கெட் ஆஃப் அச்சீவிங் $100 billion in bilateral trade by 2030. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் என்ன இது பண்றாங்க, $100 billion பைலேட்ரல் ட்ரேடை 2030 நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ மற்றதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியன் டாலர் 10 million கிராண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் ஆஸ்திரேலியன் என்டிட்டிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ டெல்லி சீஃப் மினிஸ்டர் அட்டிஷி அப்டேட்ஸ் அபவுட். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் இப்போ சீஃப் மினிஸ்டர் கிடையாது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஷி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க. இவங்க வந்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் மந்த்லி சேலரிஸ் ஃபார் அன்ஸ்கில்டு செமிஸ்கில்டு அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக மினிமமாக இவ்வளோ வேஜ் இருக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது 17,494 இருந்துச்சு. ஸோ ரிவைஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 3.2% இன்க்ரீஸ். அதே மாதிரி செமி ஸ்கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.6% இன்க்ரீஸ். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ். அவங்க சீஃப் மினிஸ்டர் வந்த உடனே இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ். சரிங்களா? இதில் உங்களுக்கு இது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்க, இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, பட் நார்மலாக கேட்பாங்க. பட் ஐபிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாது. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு இதை படிக்காதீங்க, அதாவது ரொம்ப டேட்டாவா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மைண்ட்ல ஏத்தாதீங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஃபிகரா இதை படிங்க. சரிங்களா?
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெட்ரிகுலேட் ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.6% இன்க்ரீஸு, மெட்ரிகுலேட் ஒர்க்கர்ஸு அப்புறம் வந்து கிராஜுவேட் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3.26%லாம் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதாவது நியூஸ். இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஏர் பொல்யூஷனை கம்பேக்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரோன் மானிட்டரிங். ஸோ 13 ஐடென்டிஃபைடு பொல்யூஷன் ஹாட்ஸ்பாட்ஸில் ட்ரோன்ஸை வச்சு மானிட்டர் பண்ண போகிறாங்க. எப்படிலாம் வந்து இந்த பொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் a குட் நியூஸ். அதாவது இந்த மாதிரிலாம் ஒரு ரிவைஸ் பண்ணுறது, வேஜ் ரிவிஷன் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே குட் நியூஸ். இது வந்து இப்போ கரண்ட்டாக டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அட்ஷி வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ திரிபுரா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சாத் அப்படின்ற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்காக. சரி, இதில் என்ன பண்ணுவாங்க? இந்த சிஎம் சாத் ஸ்கீமில் கிராஜுவேட், அதாவது ஹையர் எஜுகேஷன் போகிறாங்களே அவங்களுக்கு இது ஆக்சுவலாக வந்து அவங்களோட எலெக்ஷன் போல் ப்ராமிஸ், ப்ரீ போல் ப்ராமிஸ், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இது வந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் அனௌன்ஸ் பண்ண ஒரு இது தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 60,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. எப்படின்னா மாதம் 5,000 கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மாதம் 5,000 கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து 2 to 3 வருஷம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 200 செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் மெரிட். ஸோ 200 செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே தரமாட்டாங்க. அது வந்து எப்படின்னா மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? மெரிட் ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ மேபி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 5,000 தர போகிறாங்க. ஸோ டோட்டலாக 60,000. என்ன ஸ்கீம்? சிஎம் சாத் ஸ்கீம். சரிங்களா? ஸோ இதான் இந்த நியூஸ். இதனால இவங்களுக்கு எவ்வளோ செலவு ஏற்படுதுன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 1.20 crore, செகண்ட் வருஷத்துக்கு 2.40 crore, மூணாவது வருஷத்துக்கு 3.30 crore. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சிஎம் சாத்தில் இவ்வளோ செலவு ஏற்பட போகுது. ஓகேங்களா? எந்த கவர்மெண்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க, திரிபுரா. ஓகேங்களா? உங்களுக்கு கேட்பாங்க எந்த கவர்மெண்ட், ஏன்னா இப்போ நிறையா உமன் ரிலேட்டடாக நிறையா தராங்க. 1,500 1,000 rupees, 1,250. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. 5,000 per month, டோட்டல் 60,000. நெக்ஸ்ட், 6th செஷன் ஆஃப் இந்தியா ஈஜிப்ட் ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நியூ டெல்லியில் முடிஞ்சிருக்கு. இட்ஸ் சிம்பிள் நியூஸ். ஸோ இந்தியாவுக்கும் எஜிப்டுக்குமான ஒரு ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டி நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6th செஷன். ஸோ இதில் என்ன பேசியிருப்பாங்கன்னா இந்தியாவும் எஜிப்டும் சேர்ந்து எப்படிலாம் வந்து டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் டேட்டாவோ அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் இந்தியாவும் எஜிப்டும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. 6th செஷன் நடந்திருக்கு. அண்ட் இதோட நெக்ஸ்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2026 எஜிப்ட்ல நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், இண்டிகோ அப்பாயிண்ட்ஸ் இசிட்ரோ பொர்குரஸ் as COO. சரிங்களா? ஸோ இண்டிகோ யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இசிட்ரோ அப்படின்றவரை அவங்களோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் யாரை சக்சீட் பண்றாருன்னா வோல்ஃப்காண்ட் அப்படின்றவரை சக்சீட் பண்றாரு. ஓகே, சிம்பிள் நியூஸ். இண்டிகோ இசிட்ரோ அப்படின்றவங்க அவங்களோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ DRDO என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைட் வெயிட், ஓகேங்களா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிறதே லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ். அது பேர் என்னன்னா அட்வான்ஸ்ட் பெலிஸ்டிக் ஃபார் ஹை எனர்ஜி டிஃபீட். அட்வான்ஸ்ட் பெலிஸ்டிக் ஃபார் ஹை எனர்ஜி டிஃபீட். சரிங்களா? ABHED. ஸோ இதோட பேர். இது வந்து ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட ஃபுல் ஃபார்ம்ல ஏதோ இந்த பியோட இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதனால இதை பார்த்துக்கோங்க. ஸோ லைட் வெயிட். சரி, இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8.2 kg இருந்து 9.5 kg வரைக்கும் இருக்குமா ஃபார் டிஃப்ரெண்ட் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் லெவல்ஸ். ஸோ சிம்பிள் நியூஸ். DRDO யார் கூட சேர்ந்து, இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா DRDO யார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க? IIT டெல்லி. சரிங்களா? ஸோ IIT டெல்லி கூட சேர்ந்து தான் இந்த லைட் வெயிட் ஜாக்கெட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ IIT டெல்லி has developed light weight bulletproof jackets named ABHED. சரிங்களா? சிம்பிள் நியூஸ். DRDO அண்ட் IIT டெல்லி. ஸோ அதே மாதிரி இதோட இந்த வெயிட் இதுவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ DRDO என்ன பண்ணியிருக்காங்கன்னா DRDOவும் இந்தியன் நேஷனல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ டிஃபென்ஸ் DRDOவும் இன்ஜினியரிங்கும் சேர்ந்து 11th இன்ஜினியர்ஸ் கான்க்ளேவ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்க நடந்திருக்குன்னா ஹைதராபாத்ல நடந்திருக்கு. சரி, எதுக்காக இந்த மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடான என்ஜினியரிங் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அதுக்காக. ஓகேங்களா? ஸோ 11th இன்ஜினியர்ஸ் கான்க்ளேவ் ஆர்கனைஸ்ட் ஜாயின்ட்லி பை DRDO அண்ட் இந்தியன் நேஷனல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங். சரிங்களா? இது ஹைதராபாத் நடந்திருக்கு. இது வந்து ஒரு 2-day ஆனுவல் கான்க்ளேவ்.
சரி, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா additive manufacturing for defense application and defense manufacturing technology. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சார்ந்த டெவலப்மெண்ட் டிஆர்டிஓல எப்படிலாம் இருக்குது ஸோ அப்படின்ற விஷயங்களுக்கான ஒரு கான்க்ளேவ் நடந்திருக்கு. சிம்பிள் நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிருக்காருன்னா கிரீஸ்க்கு போயிருக்காரு. ஸோ இது நார்மலாக ஒரு விசிட் தான், ஓகேங்களா. இந்த மாதிரி அட்மிரல் இவர் கே திரிபாதி, ஸோ இவர் யாருன்னா சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். ஸோ எப்பயுமே இந்த சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃபு, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபு, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு, ஓகேங்களா. ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், ஏர் ஸ்டாஃபு, ஏர் மார்ஷல்னு சொல்லுவாங்க, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபு, ஓகேங்களா. ஆர்மி இதையும் படிச்சுக்கோங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். இவர் தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், இவர் தான் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். ஸோ சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு? அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரீஸுக்கு போயிருக்காரு. இது எதுக்காக போயிருப்பாங்கன்னா அங்கே சில பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குது அங்கே ஃபங்க்ஷனிங், அப்புறம் சில எக்ஸசைஸ் நடக்கலாம். மேபி அவங்க பேச்சுவார்த்தைலாம் முடிச்சதுக்கப்புறம் சில எக்ஸசைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நார்மலாக ஒரு விசிட் தான், ஓகேங்களா. ஸோ நத்திங் டு ஸ்டடி மோர் டீப் இன் திஸ் பர்டிகுலர் நியூஸ். நெக்ஸ்ட், ஸோ டெலிவரி ஆஃப் த 5th மிசைல் கம் அம்யூனிஷன் பார்ஜ். சரி, இந்த பார்ஜ்னு என்னன்னா ஒரு ஃபிளாட்டான போட், ஓகேங்களா. இந்த ஃபிளாட்டான போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்ஸ் கேரி பண்ணலாம். இல்லைன்னா வந்து இந்த இங்கே பாருங்க மிசைல் கம் அம்யூனிஷன். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெடிப்பொருட்கள் இந்த மாதிரியான இதை கேரி பண்ணுறதான 5th மிசைல் கம் அம்யூனிஷன் பார்ஜ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ த மிசைல் கம் அம்யூனிஷன் பார்க் வாஸ் டெலிவர்ட் ஆன் September 25. ஸோ த நேவல் டாக்யார்ட் மும்பை ஃபார் INS துனிர். ஸோ இந்தியன் நேவல் ஷிப் துனிருக்காக இது லான்ச் பண்ணப்படுது. இப்போ துனிர்ல INS துனிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த பார்ஜில் வச்சு எடுத்துட்டு போவாங்க, சரிங்களா. ஸோ இது பேர் என்னது? LSAM 13. ஸோ இஸ் த 5th பார்ஜ் இந்த ப்ராஜெக்ட், ஓகேங்களா. இது மாதிரி மொத்தம் 4 ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இது 5வது பார்ஜ். ஸோ இது என்னன்னா மிசைல் கம் அம்யூனிஷன் பார். டோட்டலா 8 பார்ஜ் பண்ணும். இதுல இப்ப 5 டெலிவர் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 இருக்குது. ஸோ இது என்னது? LSAM 13, ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து யாரு பண்றது அப்படின்னா இட் இஸ் பில்ட் பை MSME ஷிப்யார்ட் சீகான் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது யார் பண்ணியிருக்காங்க? சீகான் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. டோட்டலா 8, அதுல 4 ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ 5வது இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 பெண்டிங் இருக்குது. ஸோ இது என்னது? LSAM 13, சரிங்களா. நெக்ஸ்ட், ஸோ ஷாங்க் ஏர் இந்தியாஸ் லேட்டஸ்ட் ஏர்லைன் பை ஷாங்க் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட் ரிசீவ்ஸ் UCA மினிஸ்ட்ரி அப்ரூவல். அதாவது இப்போ ஒரு ஃப்ளைட் நம்ம பறக்க வேணும்னா அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும்? சிவில் ஏவியேஷன் அப்ரூவல் வேணும். அதுக்கப்புறம் என்னன்னா DGCA கிளியரன்ஸ் வேணும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஷாங்க் ஏர் வந்து இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்தால் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஆனால் DGCA கிட்ட இருந்தால் இந்த அப்ரூவல் வாங்கல. ஸோ ஷாங்க் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நியூவஸ்ட் ஏர்லைன். இட் இஸ் ஓன்டு பை ஷாங்க் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட். இவங்க வந்து சிவில் ஏவியேஷன் கிட்ட இருந்து ஸ்டார்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு அந்த இதுக்கு NOCலாம் வாங்கிட்டாங்க. பட் இவங்க வந்து என்னன்னா கிளியரன்ஸ் வாங்கணும். யார்கிட்ட இருந்துன்னா DGCA கிட்ட இருந்து கிளியரன்ஸ் வாங்கணும். ஸோ ஒன்ஸ் DGCA கிட்ட இருந்து கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இவங்க ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஷாங்க் ஏர் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு ஏர்லைன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ இட் வில் பி launched from it is Shank Air will be the first scheduled airline to launch from Uttar Pradesh. Sorry, Uttar Pradeshல இருந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் நியூஸ், ஓகேங்களா. ஸோ நியூ ஜென்ரேஷன் போயிங் 737 NG நேரோ பாடி ஏர்கிராஃப்ட். ஸோ இதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. ஷாங்க் ஏர் யாரோட இது? ஷாங்க் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. சிம்பிள் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யார் லீடிங்ல இருக்காங்கன்னா இண்டிகோ தான் லீடிங். செகண்ட் பிகெஸ்ட் ஏர்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா. ஸோ இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ ஏர்டெல் இன்ட்ரடியூசஸ் ஃபர்ஸ்ட் AI driven ஸ்பேம் டிடெக்ஷன் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் டெக்னாலஜி. இதை நம்ம 27th நியூஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏர்டெல் அந்த இதில் ஸ்பேம் டிடெக்ஷனுக்காக ஒரு AI பவர்டு ஸ்பேம் டிடெக்ஷன் சொல்யூஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. சிம்பிள் நியூஸ் தான். நெக்ஸ்ட், ஸோ இந்தியா செட் டு லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வீனஸ் மிஷன் இன் 2028. ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா வீனஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மீன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியுமே வீனஸ்ல என்ன இருக்குது அப்படின்றத ஆய்வு பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா மார்ஸ் மங்கள்யானை கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வீனஸ்க்கு போக போறாங்க. ஸோ இது வந்து 2028 இதை பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு யூனியன் கேபினெட்டுமே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மிஷன் டு வீனஸ். ஸோ செட் டு லான்ச் பை
இஸ்ரோ இன் மார்ச் 2028. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா வந்து எப்போ பண்ண போறாங்க? 2028ல பண்ண போறாங்க. இதோட பட்ஜெட் எவ்வளோ? 1236 crore. சரிங்களா? இதுல டோட்டல் பட்ஜெட் 1236 crore. இது வித் 824 crore வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே. ஓகேங்களா? ஸோ வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் இது பண்ணது டோட்டல் பட்ஜெட் ஃபார் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் வந்து 1236 crore. இதுல 824 crore வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்பேஸ் கிராஃப்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே. This will be the India's second interplanetary mission following the successful Mars orbiter mission launched in 2013. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த மாதிரி விஷனுக்கு இந்த வீனஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண போறாங்க. மார்ஸுக்கு பண்ணது எந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2013 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி போய் அது சுத்தும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை படிச்சுக்கோங்க. இது என்னன்னா ஆர்பிட்ல போய் சுத்திக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், சில ஆய்வுகளை இது மேற்கொள்ளும். சரி, இது மற்ற கண்ட்ரீஸ்ல என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாசா வந்து வீனஸ்க்கு போகக்கூடிய மிஷன் பேர் என்னது? டாவின்சி. ஓகேங்களா? டாவின்சி இவங்க 2029ல பண்ண போறாங்க டாவின்சி. அப்புறம் வந்து வெரிட்டாஸ் வந்து 2031ல பண்ண போறாங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா என்விஷன் அப்படின்ற விஷனுக்கு வீனஸ்க்கான ஒரு மிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா 2030 ஏர்லி 2030ல பண்றதா இருக்காங்க. ரஷ்யா அவங்களோட வீனஸ் மிஷனுக்கு பேர் என்ன? வினிரா டி மிஷன் அப்படின்றத வந்து இப்போ அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ வீனஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம், இட்ஸ் எர்த் ட்வின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல 96.5% கார்பன் டை ஆக்சைடு ஆனது. அதோட கிளவுட்ஸே பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் கிளவுட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு தடவை இப்படி அதுவே சுத்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 234 எர்த் டேஸ் ஆகுமா ஒரு தடவை அதவே சுத்துறதுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நியூஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்தியா வந்து வீனஸோட மிஷனுக்கு இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 1236 crore. சரிங்களா? 1236 crore அண்ட் 824 crore வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட், ஸோ இந்தியா கிளைம்ஸ் 1 position 39th ரேங்க் இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து 39th பிளேஸ்ல வந்திருக்காங்க. இது குளோபல் ரேங்கிங். குளோபல் ரேங்கிங்ல எத்தனாவது பிளேஸ்? 39th. ஸோ 1 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40வது பொசிஷன்ல இருந்திருக்காங்க. இப்போ 39வது பொசிஷன் வந்திருக்காங்க. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2024. சரிங்களா? ஸோ இந்தியா ஹஸ் அச்சீவ்ட் a significant milestone by climbing 39th position. ஓகேங்களா? among 133 global economies. ஸோ 130 எக்கனாமி கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 39வது பொசிஷன். இதுல வந்து பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இன் சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியா. அதாவது சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியால நாம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கோம். லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், மிடில் இன்கம் எக்கனாமிஸ் இந்த கேட்டகரியில் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கோம். WIPO சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளஸ்டர் ரேங்கிங்ஸ்ல நம்ம 4th பிளேஸ் வாங்கியிருக்கோம். சரிங்களா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மும்பை, டெல்லி, பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த S&T கிளஸ்டர்ல டாப் 100ல இவங்க வந்திருக்காங்க. ஸோ 7th குளோபலி இன் இன்டான்ஜிபிள் அசெட் இண்டஸ்ட்ரி. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை அப்படியே படிங்க. ஸோ குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இது அப்படியே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கேட்பாங்க. சரிங்களா? செகண்ட் இன் சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியா, தேர்ட் இன் WPI சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளஸ்டர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். ஸோ இதை மட்டும் ஒன்று மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த 4 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாயிண்ட் கூட தேவையில்லை, இந்த மற்ற 4 பாயிண்ட்டை மறக்காம நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்தியா வாஸ் ரேங்க்ட் இன் 81st இன் 2015. 2015ல குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல 81st இருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 39th வந்திருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து லீடிங்ல இருக்காங்க. ஓவராலா 39th ரேங்க். ஸோ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா 64th ரேங்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்ட்ரல் சதர்ன் ஏஷியால இது செகண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த். இது வந்து உங்களுக்கு டேபிளாவே தந்திருப்பாங்க, பாத்துக்கோங்க. ஸோ டாப் குளோபல் ரேங்கிங்ஸ்ல டாப்ல யார் இருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர். ஸோ இந்தியா எத்தனாவது பொசிஷன்? 39th பொசிஷன். ஸோ ஓகேங்களா? மற்றபடி சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியன் அதுல வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்றாங்களா, அது தனியாக பார்த்துப்பாங்க. இது உங்களுக்கு தந்திருப்பாங்க. இந்த டேபிள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், உங்க டேபிளே இருக்கும். ஸோ 39th ரேங்க் வந்து இந்தியா. குளோபல் இன்கம் குரூப்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், ரீஜியன் ரேங்க், அதாவது சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியன் ரேங்க்ல ரீஜனல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ஈரான், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கசகஸ்தான், ஃபோர்த் உஸ்பெகிஸ்தான். இது வந்து என்னன்னா சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியன் ரேங்கிங்ஸ். இப்படியே கேட்பாங்க, சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியன் ரேங்கிங்ஸ்ல எத்தனாவது ரேங்கிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ IMD வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங்ஸ் 2024, சுவிட்சர்லாந்து ரேங்க்ஸ் ரீடைன்ஸ் டாப் ஸ்பாட், இந்தியா டிக்ளைன்ஸ் இன் குளோபல் காம்படிட்டிவ்னஸ். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங்ஸ்ல கீழே வந்துட்டாங்களாம். சரிங்களா? ஸோ IMDயோட
வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங்ஸ். கண்டிப்பா இந்த ரிப்போர்ட் ரேங்கிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவிட்சர்லாந்து வந்து டாப்ல இருக்காங்க, பட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சுவிட்சர்லாந்து வந்து டாப், ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் செகண்ட். சரிங்களா, சிங்கப்பூர் பாருங்க 18வது ரேங்க் 2014 இருந்து இப்போ 2வது ரேங்க் வந்திருக்காங்க. பயங்கரமான ஒரு டேலண்ட் ஹப்ல பயங்கரமா வளர்ந்துருக்காங்க. தேர்ட் லக்சம்பர்க், ஃபோர்த் ஸ்வீடன், டென்மார்க் வந்து 5th. சரிங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இந்தியா வந்து 58th ரேங்க். சரிங்களா, 56ல இருந்தாங்க, பட் இந்தியா வந்து இப்போ 58th ரேங்க் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரு? சிங்கப்பூர். சரிங்களா, சாரி சுவிட்சர்லாந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் சுவிட்சர்லாந்து, செகண்ட் தான் சிங்கப்பூர். ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து, செகண்ட் சிங்கப்பூர், தேர்ட் லக்சம்பர்க், ஃபோர்த் ஸ்வீடன், டென்மார்க் வந்து 5th. நாம வந்து இப்போ 58th ரேங்க்ல இருக்கோம். சரிங்களா, இதுதான் இதோட நியூஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட், டாடா எலக்ட்ரானிக்ஸ் லேண்ட்மார்க் அக்ரிமெண்ட் வித் PSME ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஃபேப். ஸோ டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், இது வந்து தாய்வானோட ஒரு கம்பெனி, இவங்க கூட ஒரு MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த இது அக்ரிமெண்டோட இது பார்த்தீங்கன்னா 91,000 crore. ஸோ 91,000 crore ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. யாரு? டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் PSMC, தாய்வானோட ஒரு கம்பெனி. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டை வந்து தோலேரா குஜராத்ல செட்டப் பண்றதுக்காக. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? 91,000 crore. ஓகே, சிம்பிள் நியூஸ். ஸோ இது எங்க பண்ண போறாங்க? தோலேரா குஜராத்ல பண்ண போறாங்க, டாடா அண்ட் PSMC ஆஃப் தைவான். நெக்ஸ்ட், ஷகிப் அல் ஹசான் அனௌன்சஸ் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் T20 இன்டர்நேஷனல் அண்ட் ஃபியூச்சர் பிளான். ஸோ ஷகிப் அல் ஹசான் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒரு கிரிக்கெட்டர். சரிங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப T20 இன்டர்நேஷனல் அப்புறம் வந்து மற்ற மேட்சஸ் எல்லாத்தையும் ரிட்டையர் ஆறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, சிம்பிள் நியூஸ். இது ஸ்போர்ட்ஸ்க்கான நியூஸ். யாரு? ஷகிப் அல் ஹசான், பங்களாதேஷோட கிரிக்கெட்டர், இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறார். நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்டு ரேபிஸ் டே செப்டம்பர் 28 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ வேர்ல்டு ரேபிஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், அதாவது செலிப்ரேட்டட் இல்லை, அதாவது அப்சர்வ்டு ஆன் 28 செப்டம்பர். ஸோ இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ரேபிஸ் பவுண்டரிஸ். ஸோ குளோபல் அலையன்ஸ் ஃபார் ரேபிஸ் கண்ட்ரோல் தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் த வேர்ல்டு ரேபிஸ் டே இன் 2007. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 2007 தான் இந்த வேர்ல்டு ரேபிஸ் டேவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ த டே வாஸ் ரெகக்னைஸ்டு பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ நத்திங் மோர் தென் தட். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ் கைஸ். 28 செப்டம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுது. ஸோ நியூஸோட அந்த கான்செப்சுவல் ஐடியாஸை புரிஞ்சுக்கோங்க, எஸ்பெஷலாக வந்து பேங்கிங் நியூஸ் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ பெண்டிங்காக இருக்கக்கூடிய டேஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் எப்பயுமே உங்களுக்கு பண்ணிடுவேன். ஸோ வித் டிலே இன்னைக்கு எல்லாமே வந்துடும். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃப்ரீ PDF வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் PDF இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.